பிரியமானவர்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்காக எனக்காக பிறந்தார். அநேகர் ஆண்டவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா பாவிகளை ரட்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாவிகளை மீட்க, பாவிகளை ரட்சிக்க. யோசிச்சு பாருங்கள், என்றைக்காவது நாம் என்ன பார்க்க ஆண்டவர் பூமிக்கு வந்தான்னு சொல்கிறோமா? இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்க்க வந்தால். கிறிஸ்துமஸ் என்பது நமக்கும் சந்தோஷம், பிரஜாதிகளுக்கும் சந்தோஷம். ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாய் கர்த்தர் தீர்க்கமாய் உரைக்கிறார். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளை மீட்க இந்த மனுக்குலத்திற்கு அவர் வந்தார். இந்த மனுக்குலத்திற்கு வந்து இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் உங்களுக்காக எனக்காக 30 வருடம் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து சக காரியத்தையும் வேதங்களையும் கற்றுக்கொண்டார். 30வது வருஷத்தில் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி பிசாசினால் சோதிக்கப்பட்டு கலிலேயாவில் இப்போ ஞானஸ்தானம் எடுத்து வாங்கி அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தம்முடைய ஊழியத்தை 3.5 வருடங்கள் செய்தார். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தாலும் வல்லமையான ஊழியம், அபிஷேகமான ஊழியம், பிசாசுகள் அலற வைத்த ஊழியம் இயேசுவின் ஊழியம். இயேசு பிறந்திருக்கிறதை சாஸ்திரிகள் கேள்விப்பட்டு மத்தேயு 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் கிழக்கில் கேள்விப்படுகிறார்கள். எப்படி கேள்விப்படுறாங்கன்னா, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. ஒருவேளை அந்த நட்சத்திரம் இல்லைன்னு சொன்னால் இவர்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறது தெரியாது. அந்த நட்சத்திரங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். யூதர்கள் அந்த சாஸ்திரிகள் நேராக மேய்ப்பர்களை பார்க்குறாங்க, ஏரோதுகிட்ட போகிறாங்க, இயேசுக்கிட்ட அடுத்து போகிறாங்க. எருசலேமிலே இயேசுக்கிட்ட இயேசுக்கிட்ட போகிறாங்க. ஏசப்பா கிட்ட போகிற வரைக்கும் அவங்களுக்கு வழிகாட்டினது எது அப்படிக்கிட்ட நட்சத்திரம். என்னது? நட்சத்திரம், த ஸ்டார், நட்சத்திரம். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை வேறுபடும். இல்லை, வசனம் சொல்கிறது, இயேசு பிறந்திருக்கிறதை கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நட்சத்திரத்தை கண்டோம், பணிந்து கொள்ள வந்தோம். சொல்லுங்க, நட்சத்திரத்தை கண்டோம், பணிந்து கொள்ள வந்தோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாஸ்திரிகளுக்கு கர்த்தரை பார்க்க, இயேசு பாலகனாய் அவதாரம் எடுக்கிறதை பார்க்க எது உதவி பண்ணினது? நட்சத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பிரஜாதிகள் இயேசுக்கிட்ட வருவதற்கு நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் தன்னுடைய வேலையை செய்தது. இந்த நட்சத்திரம் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றினது. நட்சத்திரம் என்ன செய்தது? சாஸ்திரிகளை, மேய்ப்பர்களை இயேசுவிற்கு நேராய் வழி நடத்தினது. யாருக்கு நேராய் வழி நடத்தினது? இயேசுவிற்கு நேராய். நட்சத்திரம் என்று என்ன சொன்ன? அது எரிந்து பிரகாசிக்கும். நட்சத்திரம் என்று சொன்னாலே அது விடிவெளி நட்சத்திரம், அது வால் நட்சத்திரம் என்று சொல்லுவாங்க. பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். ஆனாலும் நட்சத்திரத்தை வெளிச்சத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நட்சத்திரத்தை போல நாம் இருக்க வேண்டும். அன்றைய நாட்களிலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளுக்கு இயேசுக்கிட்ட போக வழிகாட்டினது நட்சத்திரம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் இயேசப்பா கிட்ட ஜனங்களை கொண்டு வரதற்கு பயன்படுகிற நட்சத்திரம் யாரு? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பேசி கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் அந்த நட்சத்திரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த நட்சத்திரமானது தவறான வழியிலே சாஸ்திரிகளை நடத்தி கொண்டு போயிருக்கும் என்று சொன்னால், இவர்கள் சாஸ்திரிகள் கர்த்தருக்கு தூப வர்க்கம், வெள்ளை போலங்களை கொடுத்து ஆண்டவரை பணிந்து கொண்டிருக்க முடியாது. இந்த நட்சத்திரமானது கிறிஸ்துவிற்கு நேராய் வழி நடத்தினது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தேசத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் கிராமத்தில் இருக்கிற, உங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கிற, உங்கள் கூட படிக்கிற, உங்கள் கூட சகல காரியத்தை பகிர்ந்து கொள்ள உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். பல ஆயிரம் வருடங்கள்லாம் கிறிஸ்துமஸ் என்பதை கொண்டாடுகிறோம்.
இன்றைக்கு கொடுமை என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் தாத்தா என்று கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துவனுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மறந்து போயிட்டோம். கிறிஸ்துமஸ் தாத்தா வீட்டுக்கு வருவாருன்னா முழிச்சு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து வாராருன்னா அவர் வாராரு, ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போறான்னு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நட்சத்திரத்தை கண்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்கள் தான் அந்த நட்சத்திரம். நீங்கள் இயேசுக்கிட்ட சகல ஜனத்தையும் வழி நடத்தணும். கிறிஸ்துமஸோடைய செய்தி என்ன? உங்களுக்கு இயேசுப்பா பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் அவர்கள் இயேசு பிறந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே ஏரோது நடுங்க ஆரம்பித்தான். அந்த நட்சத்திரத்தான் மெய்ப்பர்களுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது. அந்த நட்சத்திரம்தான் அந்த சாஸ்திரிகளுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தரிசனம் உள்ள ஒரு நட்சத்திரமாய் மாற வேண்டும். அழைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமாய் மாற வேண்டும். உங்களுடைய வெளிச்சத்தில் இருந்து அந்த நட்சத்திரமாகிய உங்கள் வெளிச்சத்தை பார்த்து அநேக ஜனங்கள் இயேசுவை பகிர்ந்து கொள்ள, இயேசுவை பணிந்து கொள்ள, இயேசுவை அனுபவிக்க இயேசுவிடத்தில் வர வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு பண்டிகை அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஃபீல் பண்ணணும். ஆண்டவர் எனக்காக அந்த உலகத்திற்கு வந்தார், மானிடனாய் வந்தார், சிங்காசனத்தை விட்டு வந்தார், ஏழை கோலம் எடுத்தார், மாட்டு தொழுவிலே பிறந்தார், மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தினார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக உடைக்கப்பட்டார், பாவியாக என்ன மீட்க, என் சாபத்தை போக்க, என் கண்ணீரை மாற்ற, என் கவலையை மாற்ற ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்துமஸ் என்பது பண்டிகை அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் அனுபவிக்கணும். அது ஒரு அனுபவம் என்பது கிறிஸ்துமஸ் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த நாட்களில் கூட, இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நட்சத்திரமாய் மாற வேண்டும். பல சாஸ்திரிகள் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிறார்கள். சாஸ்திரிகள் இந்த சொந்த அந்த நாட்களில் மதிப்பு மிக்கவர்கள். அன்றைக்கி நான் சொல்ல மில்லியனர் அப்படி சொல்கிறோம், மில்லியனர் அப்படின்னு சொல்கிறோம், கோடிகளுக்கு அதிபதிகள். அவர்களுக்கு தான் அந்த நாட்களில் சாஸ்திரிகள். அவர்கள் வெள்ளப்போலும் தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவை பணிந்து கொள்ள, இயேசுவை பார்க்க காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நட்சத்திரம் மேய்ப்பர்களை இயேசுவிடம் கொண்டு வந்தது. ஒரே ஒரு நட்சத்திரம் சாஸ்திரிகளை ஆண்டவரிடம் கொண்டு வந்தது. இன்றைக்கி நீங்களும் நட்சத்திரமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் அந்த கொரோனாவில் உயிரோடு வச்சிருக்கிறார். அதனால தான் அந்த வெள்ளத்தில் கூட கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஒரு நட்சத்திரத்தை போல நாம் மாறுவோம். கொஞ்சம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக கிறிஸ்து எங்களுக்குள் பிறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாய் மாறணும். தரிசனத்தை செய்து முடிக்கிற நட்சத்திரமாய் மாறணும். கர்த்தருக்காக வேலை செய்கிற ஒரு நட்சத்திரமாய் மாறணும். அழைக்கப்பட்ட நட்சத்திரமாய் நாங்கள் மாறணும். பல ஜனங்கள், பல மேய்ப்பர்கள், பல கூட்டத்தை இயேசுவுக்கு நேராய் வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நட்சத்திரத்தை கண்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். எங்களை பார்த்து பிரஜாதிகள் சந்தோஷப்படணும் அப்பா. எங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துங்க. இந்த நாட்களில் ஏழைகள் எதிரிகளுக்கு உதவி பண்ண எங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நீங்கள் ஒரு நட்சத்திரம், இயேசுவை காண்பித்து கொடுக்குற ஒரு நட்சத்திரம் என்பது மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.